ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எழுதும் அனைவருக்கும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 12வது கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. அண்டு ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்து சைட் பை சைடாக பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சில கொஷின்ஸ் இருக்காது. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5க்கு அப்புறம் 7 போகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது என்னென்னா அது வந்து ரொம்ப அவுடேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சில இதில் அந்த ஆர்கனைசேஷனே இருக்காது, இல்லை அந்த ப்ரைஸ் கொடுக்கறத நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் எல்லாமே அந்த கொஷின்ஸ் வந்து டோட்டலாக நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அண்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வரும்போது, ஜென்ரல் அவேர்னஸ் வரும்போது ஸோ இதை பற்றி நம்ம டோட்டலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இதில் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் எல்லாம் வரும்போது அந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ அது சம்மந்தமான கொஷின்ஸ், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸோ ஒரு கொஷினை பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின் கேட்குற மாதிரியெல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ விச் பிளேஸ் வாஸ் கால் த நர்சரி ஆஃப் பெங்கால் ஆர்மி. ஓகேங்களா? ஸோ நர்சரி அப்படின்னா அந்த விதையிலேருந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக்காக வளர்த்தி அனுப்புறது. ஓகே. ஸோ நர்சரி ஆஃப் பெங்கால் ஆர்மினா ஸோ அவாத். ஓகேங்களா? ஸோ ஏன் அவாத் நர்சரி ஆஃப் பெங்கால் ஆர்மி அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெங்கால் ஆர்மிக்கு மேக்ஸிமம் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து அவாத்லேருந்து வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவாத் அப்படிங்கிறது என்ன, இப்போ கரண்ட்டாக பீகார்னு சொல்கிறோம்ல, அதுதான் அவாத் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து பெங்கால் ஆர்மிக்கு அங்கேருந்து வந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 1856ல் அவாதை வந்து டல்ஹவுசி வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸில் மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனெக்ஸ் பண்ணப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கண்டென்ட் அங்கே தான் இருந்துச்சு. அண்ட் அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அந்த கழகத்தில் ஈடுபடுறக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. அண்ட் 1857ல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நிறைய ஜமீன்தாஸ் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்னால அவஸ்தப்பட்டிருந்தவங்க நிறைய பேர் வந்து அந்த ரிவோல்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவாத் வந்து நர்சரி ஆஃப் பெங்கால் ஆர்மி. ஓகே. ஸோ எந்த கேஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவைப்படுது? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து அதோட லீஃபில் குளோரோஃபில் இருக்கும். அந்த குளோரோஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் பிக்மெண்ட். அந்த குளோரோஃபில் மூலமாக வந்து சன்லைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் டேக்கன் இன் அண்ட் ஆக்சிஜன் இஸ் கிவன் அவுட். சரிங்களா? ஆக்சிஜன் வந்து கிவன் அவுட். ஓகே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸோ சன்லைட் இருக்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் அது வந்து கார்போஹைட்ரேட்ஸாக மாற்றும். C6H12O6. ஓகே. ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் கிவன் அவுட் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இது பண்ணிங்கன்னா ஸோ 6 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 6 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை கிவன் அவுட். சரிங்களா? ஸோ இந்த O6 வந்து இந்த O6, இந்த 6O2 வந்து தனியாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு அந்த பிராணவாயுவாக ஆக்சிஜனாக வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஆப்போசிட் என்ன, ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிடும்போது நம்ம ஸ்டார்ச் எல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதே மில்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே ஃபார்முலா தான், C6H12O6 தான். ஆனால் அது வந்து மில்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாக்டோஸ் அப்படின்னு இருக்கும். சில இதில் மால்டோஸ்ன்னு இருக்கும். ஃப்ரூட்ஸில் ஃப்ரக்டோஸ்ன்னு இருக்கும். சுகரை வந்து சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் குளுக்கோஸோட வேறு ஃபார்ம்ஸ், கார்போஹைட்ரேட்ஸோட வேறு ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து A கேன் டூ ஒர்க் இன் 10 days, B கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 15 days. ABC 3 பேருமே 4800 ரூபாய்க்கு அந்த ஒர்க் இது பண்ணுறாங்க. சியோட ஹெல்ப்போட அதை ஸோ சியோட ஹெல்ப்போட தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 5 days. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்தீங்க, சியோட ஹெல்ப்போட தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 5 days. ஸோ வாட் இஸ் தி அமௌண்ட் டு பி பெய்ட் டு சி? ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஏவே தனியாக 10 daysல இது பண்ணுவோம். சி வந்து சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை விட கம்மியாக தாங்க. ஸோ 15 days அவங்க அங்கே ஒரு சின்ன டைப்பு இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, இப்போ 10, 5, 15க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு 15 வரும். ஓகேங்களா? ஸோ 30 வரும். ஓகேங்களா? ஸோ ஏ கேன் டூ அ ஒர்க் இன் 10 days அப்படின்னா வந்து ஸோ 30 டிவைடட் பை 10. ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஒர்க் பண்ணுவார். ஸோ பி கேன் டூ இட் இன் 15 daysனால் 30 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு பி 2 யூனிட்ஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 டிவைடட் பை 5 daysல பண்ணோம்னா 3 பேர் சேர்ந்து 6. அப்போ சியோட ஒர்த் என்ன அப்படின்னா வந்து
C is equal to A plus B plus C minus A plus B. So A plus B plus C வந்து பார்த்தீங்கன்னா 6, A வந்து 3, B வந்து 2, 6 minus 3 plus 2, so 6 minus 5 equal to 1. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் என்ன ப்ரொசீட் பண்ணால், ஸோ A is to B is to C யோட ரேஷியோ, ஓகேங்களா. ஸோ A is to B is to C யோட ரேஷியோ வந்து A to B to C, A வந்து சாரி A to B to C, 3 is to 2 is to 1, ஓகேங்களா. ஸோ 3 is to 2 is to 1 இது சியோட ரேஷியோ, ஓகேங்களா. ஸோ இப்போ 4600 இந்த ரேஷியோவில் தான் பிரிப்பாங்க, ஓகேங்களா. சிக்கு கேட்டிருக்காங்க, அப்போ சியோட ரேஷியோ வந்து 1/1 + 2 + 3 இன்ட்டு 4800. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 600 யூனிட்ஸ் வந்து சாரி 8800 divided by 8 வந்து 800, சரி 4800 divided by 6 வந்து 800. ஸோ சியோட ஷேர் வந்து 800. அப்போ பியோட ஷேர் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பியோட எஃபிஷியன்சி 2 தானே. ஸோ அப்போ பியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 1600, ஏவோடது 2400, ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ எதை கேட்குறாங்களோ அதுக்கேற்ற அந்த ரேஷியோ டேர்ம் நியூமரேட்டரில் போட்டுங்க, டினாமினேட்டரும் இந்த இன்டூவில் வர்றதும் சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் whose side is 10 centimeter and longest diagonal 16 centimeter, ஓகேங்களா. ஸோ ராம்பஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ஸோ எப்படி இருக்கும். ஓகே, ஸோ டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா 16 centimeter, ஓகேங்களா. ஸோ இந்த டயகனல் தெரியல, சைடு வந்து 10 centimeter. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நமக்கு வந்து ஸோ டயகனல் இது 6னா இது 8, இது 8, ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏன்னா இதில் வந்து ராம்பஸில் டயகனல்ஸ் வந்து 90 டிகிரியில் கட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இது 8, இது 10னா இது என்னவாக இருக்கும், 6ஆக இருக்கும். பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ், ஓகேங்களா. ஸோ 3:4:5, ஓகேங்களா. ஸோ அப்போ 6, 8, 10, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த சைட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸோ 6 இருக்கும். அப்போ இந்த டோட்டல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஒரு டயகனல் D1 வந்து 12 சென்டிமீட்டர், இன்னொரு டயகனல் D2 வந்து 16 சென்டிமீட்டர். அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு half into D1 into D2, half into 12 into 16. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 12 into 8 equal to 96 centimeter square, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ 96 centimeter square தான் நம்மளோட ஏரியா, ஓகேங்களா. ஓகே, ஸோ காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் வந்து பார்த்தீங்கன்னா 11% per annum for 2 years, 4642. ஸோ இதே பீரியடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நார்மல் மெத்தடில் போட்டலாம், ஓகேங்களா. ஆர் நீங்கள் ரஃபாக இதை எடுத்துக்கங்க, ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட் இயர் சேம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம், ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மலாக லென்த்தி ப்ராசஸாக போகும், இந்த இது பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஓகேங்களா. நீங்கள் நம்ம டிவைட் பை 2 பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்போ 4642 பக்கத்தில் என்ன இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நிறையா வாட்டி இந்த ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம், ஓகேங்களா. அதனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்கட் போயிடலாம். ஸோ 4642 டிவைடட் பை 2, ஏன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா. டிவைட் பை 2 பண்ணால் என்ன வருமோ 2321 வரும், அதை விட லெஸ்ஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை விட லெஸ் தேன், ஓகேங்களா. ஸோ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ் தேன் இதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ் தேன் இந்த வேல்யூவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கணும், ஆனால் இதை விட கம்மியாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பாசிபிளான வேல்யூஸ் இது வந்து 2 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, 2200, இன்னொன்று 2250, இது 2100. இது ரொம்ப கம்மியாக இருக்குது, இது வராது, சரிங்களா. ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகே. இப்போது ஒரு வருஷத்துக்கு 2200, ஃபஸ்ட் இயர் 2200 ஃபஸ்ட் இயர்,
செகண்ட் இயரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2200 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா? ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இயரோட இதோட இன்ட்ரெஸ்ட் என்னவா வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 2200 இன்ட்டு எத்தனை பர்சன்ட்? 11% டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். 22 இன்ட்டு 11 வந்து 242. ஓகேங்களா? ஸோ அப்போ 2200 242 ஓகேங்களா? ஸோ 4642. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ வரும்னா 4400. ஓகேங்களா? ஓகே, ஸோ புரியல அப்படின்னா திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். செகண்ட் இயரில் நமக்கு ஃபஸ்ட் இயரில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதோ அதில் திரும்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம 4642 டிவைடட் பை 2 பண்ணால் 2321 வருது. இதை விட கம்மியாக தான் நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதை விட கம்மியாக இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூனா 2250, 2200. இது ரொம்ப 2100 கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் இதை எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட் இயர் 2200 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே 2200 தான் வந்திருக்கும். செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2200 நமக்கு ஒரு 11% இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த 11%க்கு 242 rupees எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 11%. ஓகேங்களா? ஸோ அதை ஆட் பண்ணோன்னா 4642 வருது. அதுதான் 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ இதே 10% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ 10% கொடுத்துருந்தாங்கன்னா 2 இயர்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%க்கு 1% ஆஃப் பிரின்சிபல். ஓகேங்களா? பிரின்சிபலோட 1%. இது ஒரு ரூல், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 10% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 இயர்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் பிரின்சிபல். ஓகேங்களா? ஓகே, ஸோ எக்ஸலில் வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து எடிட் மோடுக்கு போகும் அப்படின்னா F2. ஓகேங்களா? எக்ஸலில் F2 வந்து எடிட் மோடு போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ வேறு என்னெல்லாம் கீஸ் இருக்குது அப்படின்னா வந்து F1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நோட் பண்ணிக்கோங்க. F1 வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, F3 வந்து டிஸ்பிளேஸ் பேஸ்ட் நேம், டிஸ்பிளேஸ் பேஸ்ட் நேம். F4 வந்து repeats the last action, repeats last action. F12 வந்து displays save as dialog box, displays save as dialog box. சரிங்களா? displays save as dialog box. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ யுனெஸ்கோ வந்து குலெரிமோ கேனோ ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 2020 வந்து 2020 யாருக்கு கொடுத்தனா ஜினெத் லீமா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாலஸ்டீனியன் ப்ரெஸ் பீப்புளுக்கு. இஸ்ரேல் பாலஸ்டீன் வார் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து காசாவில் வந்து ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட் பண்ணவங்களுக்கு, ஏன்னா அவங்களும் நிறைய பேர் வந்து அந்த இஸ்ரேல் போட்ட குண்டில் இறந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போவும் வந்து களத்தில் இருந்து அந்த உண்மையை உலகத்துக்கு சொன்னதுக்காக ஸோ 2024 பாலஸ்டீனியன் ப்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? பாலஸ்டீனியன் ஜேர்னலிஸ்ட் இன் காசா. ஓகேங்களா? பாலஸ்டீனியன் ஜேர்னலிஸ்ட்ஸ் இன் காசா. ஓகேங்களா? ஸோ நேம் த புத்திஸ்ட் டெக்ஸ்ட் தட் கம்பைஸ் ரூல்ஸ் ஃபார் மாங்ஸ். ஓகேங்களா? ஸோ மாங்ஸில் அதாவது புத்த துறவிகளுக்கான ரூல்ஸ் வந்து எதுனா வினய பித்தகா. வினைனா ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ திரிப்பித்தக்காவில் 3 இருக்குது. சுத்த பித்தகா, வினய பித்தகா, அபிதம்ம பித்தகா. சுத்த பித்தக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. ஓகேங்களா? ஸோ புத்தாவோட ஒரிஜினல் டீச்சிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டீச்சிங்ஸோட கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிபேட்ஸு, இதெல்லாமே அபிதம்ம பித்தக்கால் இருக்கும். ஸோ கான்டெக்ஸ்ட்டு, டிஸ்கஷன்ஸ், இதுதான் இந்த அபிதம்ம பித்தகா தான் கடைசியாக வந்தது. ஓகேங்களா? டிபேட்ஸ். வினய பித்தகா வந்து ரூல்ஸ் ஃபார் மாங்ஸ். ஓகேங்களா? அந்த புத்த துறவிகளுக்கான ரூல்ஸ் வந்து வினய பித்தக்கால் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ சைக்ளோன் வந்து 2022 ஒடிசாவை இது பண்ணது வந்து ஃபானி சைக்ளோன். ஸோ ரீசெண்டாக வந்த சைக்ளோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டானா அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் வந்து
ஒடிசா அண்ட் பெங்கால். ஓகே, ஒடிசா அண்ட் பெங்காலை அக்டோபர் 2024 அக்டோபர் 2024 இது. ஸோ இது வரைக்கும் எந்த சைக்ளோன் இனி வர வாய்ப்பு இல்லை உங்கள் எக்ஸாம் முடிய வரைக்கும், பட் எதுக்கும் எழுதிக்கும். ஓகேங்களா. அப்புறம் ஃபெங்கல். ஸோ ஃபெங்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2024 தாக்குச்சு. ஓகேங்களா, நவம்பர் 2024. ஓகே, ஸோ எது வந்து ரவுலட் ஆக்ட்? ரவுலட் ஆக்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வித்தவுட் ட்ரையல். ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 years. ஓகேங்களா, 2 years இம்ப்ரிசன்மெண்ட் வித்தவுட் ட்ரையல். ஸோ 1919 வந்துச்சு. காந்தி அவர்கள் வந்து இதை பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரவுலட் சத்தியாகிரகா வேறு நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதோட ஆக்சுவல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ரவுலட் ஆக்ட் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா ரவுலட் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ ரவுலட் அப்படிங்கிற சிட்னி ரவுலட் அப்படிங்கிறது தான் இதில் இருந்ததுன்னா ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா நடக்கும். ரவுலட் சத்தியாகிரகாவை April 9 அப்போ சைஃபுதீன் கிச்சிலியும் சத்யபாலையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு மக்கள் வந்து அமைதியான வழியில் போராட்டம் வந்து April 14 ஜாலியன் வாலாபாகில், April 13 ஜாலியன் வாலாபாகில் நடக்கும். அதெல்லாம் ஜென்ரல் டயர் உள்ள வந்து எல்லாத்தையும் சுற்றுவாங்க. ஓகே, ஸோ மீன் ஆஃப் ABCDEF இஸ் 36. ஓகே, ஸோ ABCDEF அதோட மீன் வந்து 36. அப்போ டோட்டல் எவ்வளோ? 36 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 216. ஓகே, அப்புறம் வந்து ACE அதோட மீன் வந்து 28. இதோட மீன் 28னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 84. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து BDF. ஸோ இது 84 அப்படின்னா மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 132. ஓகேங்களா. ஸோ BDFக்கு டோட்டல் வந்து 132. அப்போ மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 132 டிவைடட் பை 3 = 44. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 44. ரொம்ப சிம்பிள். ஓகே, அந்த 6க்கு 216, 36 × 6. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 36 × 6. இது வந்து 28 × 3. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது மிச்சத்துக்கு கிடைக்குது. அதை வந்து 3 இருக்கிறதுனால டிவைட் பை 3 பண்ணிடும். ஓகேங்களா. ஓகே, ஸோ 4, 16, 40 அடுத்து என்ன வரும்? 4, 16, 40. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன வரும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நடுவில் ஸோ 12, இதுக்கும் 24, 12, 24, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ 40 + 36 = 76. ஓகே, அது வரல. 76ங்கிற ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா வந்து 12 × 2. ஏன்னா ஃபஸ்ட் 12 ஆட் பண்ணோம். 12 × 2 = 24. அப்போ 24 × 2 = 48. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? 40 + 48 ட்ரை பண்ணுறோம். 88. ஓகே, ஸோ 88 வந்து நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏதாவது இதே ஆர்டரில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஒரே லாஜிக்கு ஒரே கொஷினுக்கு 2 லாஜிக் வச்சு வர மாதிரி ஆன்சரை தர மாட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம 12, 24, 36 அப்படின்னு அந்த லீனியராக ட்ரை பண்ணோம். அது இல்லை, பட் மல்டிபிளாக. ஓகேங்களா. 12 × 2 24, 24 × 2 48. மல்டிபிள் இருக்குது லீனியராக எல்லாம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஸோ 2:9 ரேஷியோவில் ஓட்ஸ் விழுந்திருக்கு. ஆப்வியஸாக 9 பார்ட்ஸ் விழுந்தவர் தான் ஜெயிச்சிருப்பார். ஸோ எத்தனை ஓட்ஸில் ஜெயிச்சாரு? 984321 ஓட்ஸில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ 2:9 இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 984321. ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 9 = 11 பார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 11 பார்ட்ஸ். ஸோ 9 பார்ட்ஸுக்கு 984321 விழுந்திருக்குன்னா 11 பார்ட்ஸ்க்கு எவ்வளோ விழும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம பெட்டர் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ பட் இதுலேயே நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணலாம். ஓகேங்களா. பட் நம்ம பெட்டர் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னா 9 = 984321 அப்படின்னா ஸோ 11ங்கிறது என்ன? எக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் = 984321 × 11 டிவைடட் பை 9. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 1. ஸோ 8 வராது. ஸோ 0. அப்புறம் 81 வரும். 9 மிச்சம் 3. 33னா 3 டைம்ஸ்
27, 6 கேரி ஓவர் ஆகும். ஸோ 7 டைம்ஸ் 9 7s are 63. ஸோ 9 6 are 56, சாரி 54, மிச்சம் 8 கேரி ஆகும். ஸோ 9 109,369 into 11 ஓகேங்களா. ஸோ 109,369 into 11 ஓகே, அது 109,369 109,369 ஓகே. ஸோ 9 5 சாரி 9 5 1 ஸோ 0 1 3 1 0 1 2 1 1 2 0 3 0 5 9 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 ஓகே, இதுதான் க்ளோசஸ்ட் ஆப்ஷன் ஓகே. அடுத்து ஸோ லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 3/5 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 3/5 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஓகேங்களா. அண்ட் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சைட் ஆஃப் ஸ்கொயர் ஹூஸ் ஏரியாஸ் 4,900 meters. So a square is equal to 4,900 meters. R is equal to A ஓகேங்களா. So therefore A is equal to root of 4,900 equal to 70 meter. அப்போ R is equal to 70 meter ஓகே. அப்போ length is equal to 3/5 into 70. இதுவும் கேன்சல் 1442 மீட்டர் ஓகேங்களா. ஸோ breadth வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். ஸோ ஏரியா is equal to length into breadth equal to 42 into 20 is equal to 840 meter square ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து சாரி நம்ம இந்த மென்சுரேஷனில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஓகே, ராகுல் இஸ் த பிரதர் ஆஃப் ராஜ் ஓகே. ராகுல் இஸ் த பிரதர் ஆஃப் ராஜ். Radha is the sister of Raman. Okay, so Raj is the son of Radha. ஓகேங்களா. Raj is the son of Radha. Radha is the sister of Raman. Okay, Raman. How is Rahul related to Radha? ராகுல் வந்து ராதாக்கு எப்படி ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராகுல் வந்து ராதாவோட சன் ஓகேங்களா. ராகுல் வந்து ராதாவோட சன் ஓகே. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்கொயரை 10% இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஏரியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ லென்த் ஏ வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணால், ஸோ 10% இன்க்ரீஸ் பண்ணால் ஏ பிகம்ஸ் 1.1 ஏ சரிங்களா. அப்போது நியூ ஏரியா வந்து 1.1 ஏ ஸ்கொயர் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ 1.21 ஏ ஸ்கொயர்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ 1.21 வந்து பார்த்தீங்கன்னா 1 + 0.21 ஓகேங்களா. அப்போ which means there is an increase of 0.21 which is equal to 21% ஓகேங்களா. ஸோ 1 + 1.21 வந்து 1 + 0.21 ஃபேக்டர் எழுதிடும். ஸோ அது 21% மாறும் ஓகேங்களா. இதே 0.78னா 1 - 0.22 தான் 0.78. there is a 22% டிக்ரீஸ் ஓகேங்களா. அந்த 1க்கு முன்னையா பின்னையா அப்படிங்கிறது ஓகேங்களா. ஓகே, முன்ஷி பிரேம்சந்த். ஸோ முன்ஷி பிரேம்சந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி லிட்ரேச்சரில் ஒரு பெரிய நாவலிஸ்ட்டு ஓகேங்களா. ஹிந்துஸ்தானி நாவலிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இவர் எழுதினது பேர் சேவா சதான் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து புவர் பெண்களோட அவல நிலையை பற்றி எழுதியிருப்பார். புவர் கண்டிஷன்ஸ் ஆஃப் உமன் ஓகேங்களா. 1930கள் அந்த மாதிரி வந்து அவர் இறந்துருவார். அதுக்கு முன்னாடி அப்போவே வந்து ரொம்ப புரட்சிகரமான ஒரு எழுத்தாளர் ஹிந்துஸ்தானி மொழியில், ஹிந்துஸ்தானி உருதுவில் ஓகேங்களா. ஸோ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை ஒன்றா பிடிக்கிறதுக்கு ஸ்டாப்லர், துணியை ஒன்றா பிடிக்கிறதுக்கு ஹேங்கர் சரிங்களா. ஸோ ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த வேலையில் இது இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஓகேங்களா. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 2437. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2437. ஒரு நம்பரோட ரூட் வந்து 7. அப்போது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து 7 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. 7 ஸ்கொயர் வந்து 49 ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ 49 ஸ்கொயர் வந்து 2401. எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2401 ஓகேங்களா. ஸோ எப்படி இதை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண அப்படின்னா, ஸோ 50 ஸ்கொயர் வந்து 2500. ஸோ இது கூட ஒரு 50யும் ஒரு 49ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 49 ஸ்கொயர் வந்துடும்.
அதே 2500 கூட ஒரு 50யும் ஒரு 51ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு 51 ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? ஸோ அது வந்து அது ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 49ம் 50யும் சேர்ந்தா 99, 2500 - 99 2401. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மெத்தட். 50க்கு பக்கத்தில் இருந்தாவோ 100க்கு பக்கத்தில் இருந்தாவோ 200க்கு பக்கத்தில் இருக்குது 150க்கு பக்கத்தில் இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2401. ஓகேங்களா? அப்போது 2401 + y square is equal to 2437. Y square is equal to 2437 minus 2401 equal to 36. அப்போ y is equal to 6. ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இன்னொரு நம்பரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? ஸோ ரமேஷ் ஷர்மா பாரோஸ் ஓகே 8000 ரூபாயை 3 வருஷத்துக்கு 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பாரோ பண்ணுறாரு. அதே இதை மனோகருக்கு இங்கே 3% சாரி 5% வாங்கிட்டு மனோகருக்கு 7% விட்டுறாரு. ஸோ அவரோட கெயின் என்ன? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல அதை கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கெயின் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கெயின் வந்து 2%. ஓகேங்களா? ஸோ என் வந்து 3 years. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 8000. ஓகேங்களா? அப்போது டைரெக்டாக இது மூலமாக எக்ஸ்ட்ரா வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அதே PNR by 100 தான். ஸோ P வந்து 8000, N வந்து 3, R வந்து 2 by 100. ஓகேங்களா? ஸோ இது கேன்சல்னா 80 into 3 வந்து பார்த்தீங்கன்னா 240, 240 into 2 480 rupees. ஸோ ஒரு டோட்டலாக வந்து 5%க்கு வெளியே வாங்கி 7%க்கு விடுறதுல 480 ரூபா 3 வருஷத்தில் லாபம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ட்ரெயின் வந்து கவர்ஸ் 400 kilometer at a uniform speed. 10 கிலோமீட்டர் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதே டைம் அதே டிஸ்டன்ஸை 2 மணி நேரம் கம்மியாக கவர் ஆகிருக்கும். ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஸ்பீடு இன்டூ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸ்பீட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ் இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ இது ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்பீடு வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் வந்து t-2 ஈக்குவல் டு 400. ஓகேங்களா? ஸ்பீடு வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ t-2 இஸ் ஈக்குவல் டு t-2 டைம் வந்து 2 மணி நேரம் கம்மியாக இருக்கும், அது 400. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை உள்ள நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ ST ப்ளஸ் 10T மைனஸ் 2S மைனஸ் 20 ஈக்குவல் டு 400. ஓகேங்களா? ஸோ இங்கே ST ஈக்குவல் டு 400. ஸோ அதே 400 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? 400 ப்ளஸ் 10T மைனஸ் 2S மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. சாரி 400 இந்த 400 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 10T மைனஸ் 20 ஈக்குவல் டு 2S. ஓகேங்களா? 10T மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 2S. இப்போ நம்ம வந்து இதை சிங்கிள் ஈக்குவேஷனுக்கு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் அன்னோனுக்கு மாற்றணும். ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன தேவை? ஸ்பீடு தான் தேவை. அப்போ டைமுக்கு பதிலாக T ஈக்குவல் டு ஸோ இதிலேருந்து நம்ம T ஈக்குவல் டு 400 by Sன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 10 into 400 divided by S minus 20 equal to 2S. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ 4000 minus 20S is equal to 2S ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ 2 இருக்கிறதுனால ஸோ நம்ம டோட்டலாக டிவைட் பை 2 பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 2000 minus 10S equal to S ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ இதை எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்தோம். S ஸ்கொயர் ப்ளஸ் 10S மைனஸ் 2000 ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா S ப்ளஸ் 50 இன்ட்டு S மைனஸ் 40 ஈக்குவல் டு 0ன்னு வரும். S ஈக்குவல் டு 40, மைனஸ் 50. ஓகேங்களா? ஸ்பீடு வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ S ஈக்குவல் டு 40 km/h. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 40 km/h 400 km கவர் பண்ணால் 10 hours ஆகும். ஓகேங்களா? அதே இது 10 km/h ஸ்பீடு ஏற்றினோம்னா 40 வந்து 50 மாறிடும். 400 டிவைடட் பை 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 8 hours ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 hours. ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா?
ஓகே, நோபல் லாரட் கைலாஷ் சத்யார்த்தி வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்காரு அப்படின்னா வந்து பச்பன் பச்சாவ் ஆந்தோலன். ஓகேங்களா. ஸோ குழந்தைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காப்பாற்றுற ஒரு அமைப்பு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1980. ஓகேங்களா. 1980 ஆரம்பித்தார். ஸோ இது வரைக்கும் வந்து 1,00,000 குழந்தைகளை காப்பாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடிமை முறையிலேருந்து விற்கப்பட்ட குழந்தைகள்லேருந்து கடத்தப்பட்ட குழந்தைகளை 1,00,000 பேரை காப்பாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, ரீசென்ட்லி 17th ஜோனாக ஆட் பண்ண ரயில்வே ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா மெட்ரோ. கொல்கட்டா மெட்ரோ 17th ஜோன். ஸோ டோட்டலாக 19 ஃபங்க்ஷனல் ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு நெட்டில் இது பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சவுத் கோஸ்டல் ரயில்வே ஜோன். சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன் 2019 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லார்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் ஜோன். லார்ஜஸ்ட் வந்து நார்தன் ஜோன். ஸ்மாலஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஸ்மாலஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா. அதே மாதிரி ஓல்டஸ்ட் ஆர் ஃபர்ஸ்ட் இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே. சதர்ன் ரயில்வே. ஓகேங்களா. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டோ. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கொல்கட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. கொல்கட்டாவில் 2 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஈஸ்டர்ன் ரயில்வே அதே மாதிரி கொல்கட்டா மெட்ரோக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஸோ அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா வறுமை, பாவர்ட்டி. ஓகேங்களா. ஓகே, ஒரு ஃபேர்மில் மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ வந்து 4:5. ஸோ மேல் இஸ் டு ஃபீமேல் வந்து 4:5. ஓகேங்களா. ஸோ மேல்ஸை வந்து 10%, 80% ஃபீமேல்ஸை 60% இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போது அடுத்த ரேஷியோ என்னவாக இருக்கும்? ஸோ மேல்ஸை 80%, 4 × 1.8. ஃபீமேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 60%, 5 × 1.6. ஸோ 4 × 1.8 வந்து பார்த்தீங்கன்னா 7.2. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 1.6 வந்து 8. ஓகேங்களா. ஸோ 72 × 80 அப்படிங்கிற மாதிரி எடுத்தால் 9:10. ஓகேங்களா. ஸோ நியூ ரேஷியோ வந்து 9:10. ஓகே, ஸோ 80% இன்க்ரீஸ்னா 0.8, 1 + 0.8, 60% இன்க்ரீஸ்னா 1 + 0.6. ஓகே, ஸோ A is 5 times a good workman as B and is able to complete a job in 60 days. 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ 60 days less than B. ஓகேங்களா. 60 days less than B. ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 times குட்டு இவ்வளோ நாள் கம்மி அப்படின்னா. ஓகே, ஸோ இதை முன்னால் நம்ம வேறு மெத்தடில் போடுறோம். இப்போ டோட்டலாக ஷார்ட்கட்டுக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ 60 daysல 5 times 60 days கம்மியாக யூஸ் பண்ணுறாரு. 5 times பெட்டர்னா இதை விட ஒரு டைம் கம்மி பண்ணிங்க. 60 / 4 = 15. ஓகேங்களா. ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை 15 daysல முடிப்பார். பி வந்து இவரை விட 60 days அதிகமாக எடுத்திருப்பார். 15 + 60 = 75 days. இப்போ வந்து இங்கே 4 times பெட்டர் அப்படின்னா 60/3. 2 times பெட்டர்னா 60/1. ஓகேங்களா. இவர் 60 days, அவர் வந்து 120 days. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கேல்குலேஷன். ஸோ நமக்கு ஏ வந்து 15, பி வந்து 75 கிடச்சிது. ஸோ எல்சிஎம் ஆஃப் 15 and 75 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 75. ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னென்னா 75 / 15 வந்து 5. பியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 75 / 75 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ A + B = 6. ஸோ டைம் டேக்கன் ஃபார் A + B. ஸோ டைம் டேக்கன் 2 பேர் சேர்ந்தா வேலை பார்த்தா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா வந்து ஸோ நம்ம எல்சிஎம் டிவைடட் பை 2 பேர் சேர்ந்தா அவங்களோட எஃபிஷியன்சி 75 / 6. ஸோ அப்போ வந்து 12 1/2. ஓகேங்களா. 12 நாள் ஆகும் 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்தியாவோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2019 129. ஓகே, ஸோ 129. ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேங்க் வந்து 134. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஸ்கோர் இருக்குது. ஸ்கோர் வந்து ஸோ 2024. ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0.644. ஓகேங்களா. ஸோ 1க்கு க்ளோஸாக இருந்தால் க்ளோசர் டு 1னா பெஸ்ட்டு. க்ளோசர் டு 1னா பெஸ்ட்டு. ஓகேங்களா. க்ளோசர் டு 0னா worst. ஓகேங்களா. ஓகே, ஸோ யங்கஸ்ட் எவர் யூனிசெஃப் குட்வில் அம்பாசிடர் மில்லி பாபி ப்ரவுன். இவங்க ஏதோ இங்கிலீஷ் ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ யூனிசெஃப்க்கு குட்வில் அம்பாசிடர் யங்கஸ்ட்டு. ஓகேங்களா அவங்க.
ஓகே. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போல் இருக்குது. ஓகே, என்ன அப்படின்னு ஸோ நம்ம நேற்று வந்து அனாலஜி பார்த்துருப்போம், அதோட பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டி கேஒய்யூ ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம ஏதாவது ரெண்டு செக் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம டோட்டலாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு வந்து நான் இதை எப்படி சால்வ் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம வந்து 3 எடுத்தால் போதும் ஓகேங்களா. ஸோ 3 எடுத்தால் போதும். இப்போது இந்த 3 எடுத்துட்டோம், 3லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன 4ஆவது ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இதுலேயே ஏதாவது ஒன்று தப்புன்னு மாட்டிடும் ஓகேங்களா. இதுலேயே ஏதாவது ஒன்று தப்புன்னு மாட்டிடும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பி வந்து 16, எஸ் வந்து 19, டி வந்து 4, கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11, ஒய் வந்து 25, யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21, ஜெட் வந்து 26, 5, 2, 14, யூ வந்து அகெயின் 21, இஹெச்யூ தானே. ஓகே, ZBN ஓகே, ஹெச் வந்து 8, எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அகெயின் 19, J10, F6, M13, P வந்து 16, X வந்து 24 ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது நம்ம அந்த ஆர்டரை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 11 and 16, ஸோ இங்கே +5, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா +6, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இங்கேருந்து போகும்போது -5 இருக்குது. ஓகே, ஏன்னா இது வந்து இந்த ரிவர்ஸில் வரும்ல. ஸோ -5 ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ வந்து இது எல்லாம் இது ரெண்டும் ஒரு ஆர்டரில் இருக்குது, அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ மற்றதுக்கும் செக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ மற்றதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கலர் இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ளஸ் சாரி இந்த டைரெக்ஷன், இது +17, ஸோ இது +18 ரஃபா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து +7 ஓகே. ஸோ ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேல்யூ டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் இருக்குது, இது இந்த டைரக்ஷன் இருக்குது, இங்கேயும் டைரக்ஷன் மாறி இருக்குது, இங்கேயும் மாறி இருக்குது. ஓகே, ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா ஓகே இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இப்போ க்ராஸாக செக் பண்ணுங்கள். இது 4 + 7 11, 16 + 5 21, 6 + 13 11, 19 + 5 24. இது வந்து பாருங்கள் 14 + 14 மைனஸ் பண்ணோம், இங்கே 26 மைனஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை ஆன்சர்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா பை லாஜிக்கலாக. ஏன்னா இதோட டைரக்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டும் மேல் டைரக்ஷன், இது ரெண்டும் கீழ் டைரக்ஷன், நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்குது. இது இங்கே டைரக்ஷனும் மாறி இருக்குது, நம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. ஓகே, பட் இதில் ஆப்போசிட்டில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி க்ளோஸாக வருது பட் இதாக வருதுன்னா ஆப்போசிட்டில் செக் பண்ணுங்கள். 16 + 5 21 ஓகேங்களா. ஸோ இதை எரேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ 16 + 5 21, இங்கே க்ராஸில் +5, ஸோ 19 + 5 24 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த க்ராஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 + 7 11, 6 + 7 13 ஓகேங்களா. ஸோ அப்போது இது ரெண்டும் ஓகே, இது மட்டும் அந்த டோட்டலாக இதில் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது இங்கே +7 இருக்குது, ஆனால் இது -9 மாறிடுது, இங்கே போகும்போது இது -5 மாறிடுது. ஸோ இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் பி. ஓகே, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா. ஓகே, ஸோ இதில் எது டிராவிடியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சர்னா ஹம்பி வந்து டிராவிடியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் ஓகேங்களா. ஸோ ஏன்னா சாளுக்கியாஸ் ராஷ்டிரகூட்டாஸ் காலத்துலேருந்து வரிசையாக வரும். எலோரா வந்து பார்த்திங்கன்னா ராக் கட் ஆர்கிடெக்சர்
ஓகேங்களா. ராக் கட் குடவரை கோயில்கள் அந்த மெத்தடில் வரும். ஓகேங்களா. கஜுராஹோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நகாரா ஸ்டைல். ஓகேங்களா. ஸோ நகாரா ஸ்டைல் ஆர்கிடெக்சர். ஸோ யாருன்னா சண்டேலா கிங்ஸ், அந்த அரசர்கள் பேர் சண்டேலா கிங்ஸ். ஸோ கொனார்க் வந்து கொனார்க்கில் அந்த இடத்து பேர் கொனார்க்கு தான். ஸோ அங்கே சன் டெம்பிள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஒடிசா ஸ்டைல் ஆஃப் கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். கலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். கலிங்காங்க ஒரிசாவோட பழைய பேர். கலிங்கா ஸ்டைல். ஓகேங்களா. ஓகே. அடுத்து ஸோ ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 4, 8, 12 அண்ட் 16. ஓகேங்களா. ஸோ 4, 8, 12, 16க்கு நம்ம செக் பண்ணுறக்கு 4, 8 செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா 16 இருக்குது, இதோட மல்டிபிள் தான். அப்போ 12, 16க்கு மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ 16க்கு செக் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட்ஸ், லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் வந்து ஷுட் பி டிவிசிபிள் பை 16. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கீலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு நிறைய இதில் ஜீரோவாக இருக்குது. ஸோ ஸ்மாலஸ்ட்னா இது கரெக்ட். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் எடுத்தோம்னா 32. ஸோ 1 000 32ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் 4 டிஜிட் 32 தான். இட் இஸ் டிவிசிபிள் பை 16னா எஸ். ஓகேங்களா. ஸோ இது டிவிசிபிள் பை 4ஆன்னு செக் பண்ணும், ஏன்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிவிசிபிள் பை 12ஆன்னு செக் பண்ணும். ஸோ 12 செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னா 3 and 4ல் செக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ 4ல் லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4 இருந்தால் எஸ், இட் இஸ் டிவிசிபிள் பை 4. 3 வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இருக்கணும். 1 + 3 + 2 = 6. 6 divided by 3 it is divisible. ஓகேங்களா. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 12 and 16. ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சிடென்ட்ஸ் பற்றின டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த சிட்டி வந்து விச் சிட்டி ஹேஸ் கண்ட்ரோல்ட் ஆக்சிடென்ட்ஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் ஏ பார்த்தீங்கன்னா ஏல ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஏ வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. அப்போ ஏ வரலன்னா போத் ஏஎன்சியும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா சிலையும் ஆக்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 4th இயரில் அதே லெவலுக்கு தான் வந்துச்சு. அப்போ சியும் கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கிறது பி மட்டும்தான். பி பார்த்தீங்கன்னா ஸோ ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா. அப்போ இட் ஹாஸ் கண்ட்ரோல் எஃபெக்டிவ்லி. ஸோ ஆரஞ்சோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து இது. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ √2116 into √48 divided by x equal to 92ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ 2116 into √48 divided by x ஸோ ஈக்குவல் டு 92 into 92. இதை ஸ்கொயர் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நமக்கு எது எப்போ சால்வ் ஆகும்னு தெரியாது. ஓகே. 48 divided by x equal to 92 into 92 divided by 2116 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது √2116ஓட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 44. ஓகேங்களா. ஸோ 45 ஸ்கொயருக்கு நமக்கு தெரியும். ஓகே. 46. ஓகேங்களா. ஸோ 45 ஸ்கொயருக்கு நம்ம தெரியும். இந்த மாதிரி எப்போவுமே வந்து இந்த ரூட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு நம்பர் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஸ்கொயராகவோ ஸ்கொயர் ரூட்டாகவோ இருக்கும். 2116 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ 46ஓட ஸ்கொயர் எப்படின்னா 45 ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் 25 போட்டுட்டு 4க்கு அடுத்த நம்பர் 5. ஸோ 4 into 5 வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகேங்களா. இது கூட ஒரு 45ம் ஒரு 46ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 6 1 திரும்ப 1 1 2116. ஓகேங்களா. அப்போ டிவைடட் பை 46 2116 கீழே வரும்போது நம்ம 46 into 46 எழுதிடலாம். ஓகேங்களா. இப்போ 92 டிவைடட் பை 2 46. ஸோ 2 கேன்சல் பண்ணால் நமக்கு இது வந்துடும். இப்போ √48 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இதையும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ 48 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 16. ஓகேங்களா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 by 16 equal to 3. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப பதட்டம்லாம் படாதீங்க. இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே இந்த பக்கம் எதுவுமே இல்லை. இதை ஸ்கொயர் பண்ணி கீழே கொண்டு, ஏன்னா இன்டூ தான் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்படலாம். ஓகேங்களா. ப்ளஸ் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 3. ஓகே. அடுத்து எந்த ஸ்டேட் வந்து இந்தியாவோட பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப் ஃபர்டிலைசர் உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெக்டேருக்கு வந்து அதிகமாக கன்சியூமர் பஞ்சாப். ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஸோ இந்த டயக்ராம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிட்டியில்
ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ப்ளூ வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 400, இங்கே 600, இங்கே 500, இங்கே 550. ஓகேங்களா? ஸோ ஏ அதிகமாக தான் இருக்குது. அடுத்து ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆரஞ்சு வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அப்போ பி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏரி இருக்குது. ஆனால் அதுக்கு ஏரி இருக்குது திரும்ப இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சியோடது. நம்ம பியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, இது நம்ம பி. அப்போ நம்ம ஏக்கு வந்து போகணும். ஏக்கு வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து டியும் வந்து குறைஞ்சிட்டு இந்த எல்லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த சிட்டி இஸ் லைக்லி டு ஃபேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது மேலேயே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ இந்த மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி நிறையா வாட்டி பார்த்துருப்போம். ஓகேங்களா? x⁴ + 1/x⁴ ஈக்குவல் டு 1154 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ப்ரொசீஜர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ x⁴ இருக்கிறதுனால x² + 1/x² ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ x⁴ + 1/x⁴ + 2 × x⁴ × 1/x⁴ இப்படி வரும்னு நமக்கு தெரியும். இதையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஸோ x² + 1/x² வந்து ஸோ x⁴ x⁻⁻4 எவ்வளோ? ஸோ 1154. ஸோ இதோட ஸ்கொயர். ஓகேங்களா? இதோட ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ 1156. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக தான் இருக்கும். நான் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். அப்போ 1156 வந்து ஸோ பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னா வந்து ஸோ 35² வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1225. ஓகேங்களா? அதை விட இது கம்மியாக இருக்குது. ஸோ இது 34², ஏன்னா 6ல் முடியுது. ஸோ அப்போ 34² வந்து 1156. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து x² + 1/x² வந்து √1156 which is equal to 34. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அவங்க என்ன கேட்டால் x + 1/x x⁴ + 1/x⁴ வந்து இதுக்கு கொஞ்சம் பண்ணிட்டோம். பேசிக்காக அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா வர்றது. அப்போ அது கூட ஒரு 2 ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? x⁴ x²க்கு 2 ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து x + 1/xக்கு அதே 2 ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ 34 + 2 ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 36. அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 6. அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி தேவையான அளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸ் தான் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து அந்த ஃபஸ்ட்டு 10 கிளாஸஸ் உங்களுக்கு வந்து எப்படி பேசிக்காக எலாபரேட்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வர்ற 10 கிளாஸஸ் நேற்றிருந்து வந்த 10 கிளாஸஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி. ஓகேங்களா? ஸோ இதே பேட்டர்ன் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ முன்னாலேருந்து க்ளூஸ் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கொஷினையும் நம்ம புதுசாக அட்டம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது கொஷினை பார்த்தா டக்குன்னு ஆன்சர் எழுதுகிறோம், எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம், சர்வீஸ் வாங்குறோம், போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ எந்த ஃபேமஸ் ரெவல்யூஷனரி வந்து பார்த்திங்கன்னா ஜான்சியில் சத்தாரா நதிக்கரை ஓரத்தில் வந்து சதர் நதிக்கரை ஓரத்தில் பண்டிட் ஒரு கோயில் இது பண்ணி ஆசிரமத்தை இது பண்ணி பண்டிட் ஹரிசங்கர் பிரம்மச்சாரிங்கிற இதில் பண்ணார்னா சந்திரசேகர் ஆசாத். ஓகேங்களா? ஸோ சந்திரசேகர் ஆசாத் வந்து ஸோ பகத்சிங், சுக்தேவ் அவங்க கூட சேர்ந்து அந்த சாண்டர்ஸை சுடுவாங்கல்ல அந்த இது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் 1906லேருந்து 1931 வரைக்கும் உயிரோடு இருந்தார். அவர் வந்துன்னா ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஹெச்ஆர்ஏன்னு இருக்கும், அதை ரீஆர்கனைஸ் பண்ணி ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு பண்ணுவார். ஓகேங்களா? இந்த ரீஆர்கனைஸ் பண்ணி ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படிங்கிற பேரில் அவர் இது பண்ணுவார். ஓகேங்களா? ஹெச்ஆர்ஏவை ஹெச்எஸ்ஆர்ஏன்னு ரீஆர்கனைஸ் பண்ணுவார். ஓகேங்களா? அடுத்து ஸோ 2019 ஒரு லாஸ்ட் ஒயிட் டைகர் வந்து இறந்துச்சு. அதோட பேர் என்ன? பாஜிராவ். ஓகேங்களா? அதோட பேர் பாஜிராவ். அது ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ், விட்டுருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒயிட் டைகர் இருந்துச்சு அப்படிங்க அந்த கொஷின் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஜெனட்டிக் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ ஒரு மரபணு பற்றின ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. எங்கே பண்ணாங்கன்னா லக்ஷதீப்பில் பண்ணாங்க. ஓகேங்களா? லக்ஷதீப். இப்போ சிஎஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து 1942 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்கு கீழே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு கீழே வரும். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. இந்த சிஎஸ்ஐஆர் பற்றின இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஓகே, எந்த மூமெண்ட் வந்து 1920 என்சிஎம் கூட கம்பைன் பண்ணாங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிலாஃபத் மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த துர்க்கியில் கலீஃபாங்கிற டைட்டில் அபாலிஷ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்வதேசி மூமெண்ட் நமக்கு தெரியும். பெங்கால் பார்ட்டிஷன் இது பண்ணுறக்கா 1906 ஆரம்பிச்சு வச்சுது. ஹோம் ரூல் லீக் வந்து பார்த்தீங்கன்னா 1916 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்னி பெசன்ட் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ திலக் வந்து பாம்பே பிரசிடென்சி எடுத்துப்பார். ஆன்னி பெசன்ட் வந்து மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இது அடுத்து இந்த பசில். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பசில் அப்படியே இன்டூ 2 பண்ணால் செகண்ட் பசில் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் தான். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இந்த வேல்யூஸை பாருங்கள். 8 + 4 12, அதுக்கு பக்கத்து வேல்யூ 12 + 2 14, அதுக்கு பக்கத்தில் வேல்யூ ஆர் இதோட ஆவரேஜ் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 16 + 8 24, 24 + 4 28, ஸோ இது வந்து 12, இது 14. ஸோ இதோட ஆவரேஜ் 26. ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 24, இதோட ஆவரேஜ் 20 இருந்தால் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா. 12 14 13 ஆர் 12 13 14 24 26 28. ஸோ அதே பேட்டர்னில் 20 22 24. இங்கே 24 வந்துச்சு, 22 + 2. அப்போ இங்கே 20 வர்றதுக்கு என்ன பண்ணுன்னா 14 + 6, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் 6. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட இதில் லாஜிக் ஆன்சருக்கு ஈக்குவலாக இருந்தால் ஓகே. ஸோ 8க்கு 4, 16க்கு 8, அப்போ 14க்கு 8க்கும் 6க்கு 4க்கும் நடுவில் ஏதாவது வரும். 8க்கு 4க்கும் நடுவில் எனக்கு 5 6 7. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ அது ஒரு லாஜிக். ஓகே, இப்படியும் ஒரு லாஜிக், பட் இதுதான் கரெக்டான லாஜிக். ஓகேங்களா. சம்டைம்ஸ் அதுவும் நமக்கு ஒர்க் ஆகலாம், பட் எல்லா டைமும் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஓகே, ஸோ 400க்கும் 600க்கும் நடுவில் இருக்கிற எந்த நம்பர்ஸ் வந்து 6 12 16ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா. டிவிசிபிளாக இருக்கும். நோ ரிமைண்டர் டிவிசிபிள் தான். ஓகேங்களா. இப்போ 400 to 600க்குள்ளே 16ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் எழுதிடலாம். ஸோ 400 இட் இஸ் டிவிசிபிள் பை 16 தான். ஆனால் பிட்வீன் 400 to 600 நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இது வராது. 416 432, ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் எடுத்துட்டோம்னா அதில் இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 432 448 464 480 496. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 496 வந்துச்சு அப்படின்னா 512 528 544 560 576 592. ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து எதுக்கு செக் பண்ணோம்? 6 and 12க்கு செக் பண்ணோம். ஓகே, 12ஆல் டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா 12ஆல் டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 6ஆல் டிவிசிபிளாக இருக்கும். ஓகேங்களா. அப்போது நம்ம 12க்கு மட்டும் செக் பண்ண போதும். ஸோ 12க்கு என்னென்னா 3 and 4ஆல் டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ 16ஆல் டிவிசிபிளாக இருக்குன்னா 4ஆல் டிவிசிபிளாக இருக்கும். அப்போ 3க்கு மட்டும் செக் பண்ணால் போதும். சரிங்களா. ஸோ 3க்கு என்ன சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3க்கு வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. ஓகே, இப்போ இது எல்லாமே ஒரு ஈவனான ஒரு இன்டர்வல் இருக்குது. ஓகே, இப்போ நான் பண்ணுறதை மட்டும் கவனிங்க. 4 + 1 + 6 வந்து 11, அப்போ இட் இஸ் நாட் டிவிசிபிள். 11 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. 4 + 3 + 2 9, அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 3. 4 + 4 + 8 வந்து 16, நாட் டிவிசிபிள். 4 + 6 + 4 14, நாட் டிவிசிபிள். 4 + 8 12, இட் இஸ் டிவிசிபிள். ஓகேங்களா. ஸோ டிவிசிபிலிட்டிக்கும் நான் டிவிசிபிளுக்கு நடுவில் ரெண்டு டிவிசிபிளுக்கு நடுவில் 2 நான் டிவிசிபிள் இருக்குல்ல. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இதை 2 அடிச்சிடலாம். ஓகே, ஸோ 1 2 3 அவ்வளோதான். இதெல்லாம் நாட் டிவிசிபிள். கண்டிப்பாக வந்து இந்த இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ டிவிசிபிள் நாட் டிவிசிபிள்னா அதே ஆர்டர் தான் ரிப்பீட் ஆகும். ஏன்னா நமக்கு எல்லாமே மல்டிபிள் பேஸ்ட் ஆன் ஆர்டர். ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா 432 528 480 576 6 5 1 1056. ஸோ 60 960. ஸோ இது கூட ஆட் பண்ணோம்னா 1056 ப்ளஸ் 960 6 1 1 1 0 2 2016. ஓகேங்களா.
ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். அந்த பேட்டர்ன்ஸ் பேசிக்காக நீங்கள் வந்து இதை பசில்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் இன்டர்வல்ஸ், பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன்ஸ், எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிவிஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அது ஏதோ ஒரு ராவான நம்பர்ஸாக இது பண்ணுறோம்னால அந்த மாதிரி யோசிக்காமல் அதில் இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸு அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து அந்த நான் வந்து ஹையர் லெவல் மேக்ஸ்க்கே போகல, நான் பேசிக்காக மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதை தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ யார் வந்து ஐ பிலீவ் செப்பரேட் எலக்ட்ரோலைட்ஸ் வில் பி சூசைடல் டு மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா கோவிந்த் பல்லப் பண்ட். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், காந்தியன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர். ஓகேங்களா? யூபிஎஸ் சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ இதில் எந்த 5 டிஜிட் நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 472 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, லீஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஸோ 472 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன வேலைன்னா 4 × 118 ஆர் இதை ரொம்ப எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறது ஈஸி. 5 × 59. 59 வந்து நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர், அதனால் இதுக்கு ஃபர்தராக நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது 8 ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா லாஸ்ட் 3 டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 8. ஓகேங்களா? அப்போ 284 வந்து டிவிசிபிள் பை 8 அப்படின்னா வந்து ஸோ நம்ம 240 + 44ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 44 இஸ் நாட் டிவிசிபிள் பை 8, 240 இஸ் டிவிசிபிள். ஸோ 184 அப்படின்னா வந்து 160 + 24ன்னு கொண்டு வரலாம். 160 டிவிசிபிள், 24 டிவிசிபிள், அப்போ 184. அப்புறம் 384, இதை வந்து 360 + 24 இல்லை, 360 இஸ் டிவிசிபிள், 24 டிவிசிபிள். அடுத்து 472. 472 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 400 + 72, அப்போ இதுவும் டிவிசிபிள். ஓகேங்களா? அப்போது இந்த 284 தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் நம்மளாம் பர்சனலாக செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 10184 வந்து பார்த்தீங்கன்னா 10184 இப்போ நம்ம ஆல்ரெடி 4க்கு செக் பண்ணிட்டோம். இப்போ 59க்கு செக் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ 59க்கு செக் பண்ண போதும். 59 1 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 59. ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 41, 42 வரும். 428. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக 60 × 7 எடுத்துங்க. 6 × 7 42, 420, அதுலேருந்து -7 பண்ணிக்கங்க. அப்போ வந்து 413. ஓகேங்களா? ஸோ இது 15, இங்கே 4. ஓகேங்களா? ஸோ 59 154 வராது. ஓகேங்களா? ஸோ 59 × 2 வந்து 128, சாரி 118. ஸோ இன்டூ 3னா வராது. அப்போது 10184 இட் இஸ் நாட் டிவிசிபிள். ஓகேங்களா? அப்புறம் 10384. ஓகேங்களா? ஸோ 59. ஸோ அகெயின் 1 டைம்ஸ் 59. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 41 மிச்சம் இருக்கும். 44, 448. ஓகேங்களா? 8 கீழே கொண்டு வரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 413. ஸோ 413 இது வந்து 354. ஓகேங்களா? ஸோ 354 6 டைம்ஸ் 354. ஓகேங்களா? ஸோ 60 × 6 வந்து 360. ஆனால் இங்கே 1 கம்மியாக இருக்கனால 360லேருந்து 1 கம்மி பண்ணுறோம், 176. அப்போ இதுதான் ஆன்சர். ஏன் 472 6 ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரில் வந்தோம்னா நமக்கு ஈஸி. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தோன்னா, ஓகே. ஸோ டியூ டு 25% ரிடக்ஷன் இந்த குவான்டிட்டி, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது 600 ருபீஸ்க்கு. ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் வீட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி ஈக்குவல் டு 600. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 25%. அப்போ 25% குறைஞ்சிருக்குன்னா நம்ம என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணுவோம்? 0.75. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் 0.75 குறைஞ்சதுனால குவான்டிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5. அதனால் Q + 5 = 600. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணால் PQ = 600ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் 0.75 வந்தால் P × 0.75. ஸோ Qவை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை இன்ட்டு Q ப்ளஸ் P × 0.75 × 5 = 600. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த 75 முன்னாலே கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, டசன்ட் மேட்டர். ஸோ PQ = 600 இருக்குது. அப்போ 600 இன்ட்டு இந்த 0.75 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ்
0.75 into 5 வந்து 3.75 p equal to 600. Okay, so 3.75 p is equal to 600. இது அந்த பக்கம் போகும்போது 450 மாறிடும். ஓகேங்களா, ஸோ மைனஸ் 450 மாறிடும், ஏன்னா 600 into 0.75 450. ஓகே, ஸோ p is equal to 150 divided by 3.75. ஸோ 150 divided by 3.75 வந்து 40. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து 40 rupees. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 0.75 மாறி இருக்குன்னா 30 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 30 ரூபாய் குறைஞ்சனால 600 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ முதல்ல வந்து 40 rupeesக்கு 15 ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ 30 rupeesக்கு 20 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ நோபடி ஹேஸ் எனி பேட்டன்ட் ரைட்ஸ் இன் த ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, ஸோ இதை யார் சொன்னா அப்படின்னா வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு தெரியும், அதை பாரோட் ஃப்ரம் மெனி அதர் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாரோட் அப்படின்னு சொன்னதுக்கு யாருக்குமே வந்து ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி மேலெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் கிடையாது, இது எல்லாத்துக்கும் பொதுவானது, அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஓகேங்களா, ஓகே, ஸோ பப்ளிக் அஃபேர் இண்டெக்ஸில் எது பெஸ்ட் ஸ்டேட்டாக எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து அந்த வருஷ இண்டெக்ஸ் படி கேரளா. ஓகேங்களா, ஓகே, ஸோ ஆஸ் பர் அஃபீஷியல் ஃப்ளாக் கோட், ஸோ இந்தியாவோட இந்தியன் ஃப்ளாக் வந்து மற்ற ஃப்ளாக் டிஸ்பிளே ஆகும்போது எங்கே டிஸ்பிளே ஆகும்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேங்களா, ஃப்ளாக் கோட் படி இந்தியன் ஃப்ளாக் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நியூட்டன். ஓகேங்களா, ஸோ எடிசன் நமக்கு தெரியும் லைட் பல்பு கண்டுபிடிக்கிறாரு, லைட் பல்பு, அதுபோல் நிறைய சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ். ஸோ அரிஸ்டாட்டில் ரொம்ப பழைய ஃபிலாசபர். ஓகேங்களா, ஸோ கெலீலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ் ஆஃப் அவர் வந்து அந்த எர்த் ரிவால்வ்ஸ் ரவுண்ட் த சன் அதெல்லாமே அவர் தான் இது பண்ணுவார். ஓகேங்களா, அவரும் பண்ணுவார். ஓகேங்களா, ஓகே, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா 56 kg. ஸோ ஏபிசிடி இதோட ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 56. ஸோ ஆவரேஜ் வெயிட் வந்து 56. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 4 இருக்குது, அப்போ வந்து 224. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி ஏபிசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 52, அப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 156. ஸோ இதுலேருந்து நம்ம டியை கண்டுபிடிக்கலாம். டியோட வெயிட் என்ன அப்படின்னா வந்து 156, 224 மைனஸ் 56 வந்து ஸோ 68. சரிங்களா, இதுதான் டியோட வெயிட். இப்போ தனியாக சிஎன்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, சிஎன்டி வந்து 48 அப்படின்னா வந்து ஸோ இது 96 வரும். ஓகேங்களா, ஸோ சிஎன்டி வந்து 96, டி வந்து 68னா ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 96 minus 68 is equal to 828. ஓகேங்களா, ஸோ சி வந்து 28 kg, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஏபிசிடிக்கு எடுத்துக்கிறோம், ஏபிசிக்கு டோட்டல் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து டியை டிரைவ் பண்ணுறோம், சிஎன்டி நமக்கு தெரியும், அதுலேருந்து திரும்ப சியை டிரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சேட்டலைட் பில்டு பை இந்தியன் ஹை ஸ்கூல் டீம் லான்ச்டு பை நாசா, கலாம் சேட். ஓகேங்களா, ஸோ கலாம் சேட்னு அப்போது 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் பண்ணி அதை நாசா லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, find the least number which should be added to 4707 so that the sum is divisible by 4, 5, 6 and 8. ஓகேங்களா, ஸோ இப்போ 4, 5, 6, 8 டிவிசிபிளாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 5 டிவிசிபிளாக இருக்கணும், அதே மாதிரி 8 டிவிசிபிளாக இருக்கணும், லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும். லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்தால் தான் ஸோ ஈவன் நம்பர்ஸ் அண்ட் 5 டிவிசிபிளாக இருக்கும். ஈவன் நம்பர் ஏன்னா எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், அப்புறம் 5. ஓகேங்களா, அதே மாதிரி 8 டிவிசிபிளாக இருக்கணும்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 8 இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 4707 0வாகவும் இருக்கணும், லாஸ்ட் 3 டிஜிட் டிவிசிபிள் பை 8ஆகவும் இருக்கணும் அப்படின்னா, அண்ட் 4 டிவிசிபிளாக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 4 இருக்கணும். ஸோ நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டி வந்து ஸோ 4707 கூட என்னெல்லாம் ஆட் பண்ணால் இது வரும், 4707 கூட 83 ஆட் பண்ணோன்னா 4790 வரும். 90 வந்துச்சுனாவே வந்து இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. அப்புறம் 4707 கூட 73 ஆட் பண்ணோம்னா நமக்கு 4780 வரும். ஓகேங்களா, ஆட் பண்ணோம்னா 4 + 7 11, 11 + 8 19. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 19 வருது. ஆனால் 6 டிவிசிபிளாக இருக்கணும்னா இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 2 and 3. ஓகேங்களா, ஸோ 19 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3, அப்போ இது அவுட்டு. ஓகேங்களா, ஸோ லீஸ்ட் நம்பர் கேட்டுருங்க, 47 லாஸ்ட்டாக 4707 + 63 4770. 4770 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8, அப்போ இதுவும் அவுட்டு. அப்போ ஒரே இது 4707 +
93 ஈக்குவல் டு 4800 இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 4707 கூட 93 ஆட் பண்ணால் இட் இஸ் டிவிசிபிள் பை 4, 5, 6, 7 and 8. 6 and 8. ஓகேங்களா? ஓகே, கல்வாரி கிளாஸ் சப்மரைன் 2020ல் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்ன? ஐஎன்எஸ் வகீர். ஓகேங்களா? ஸோ கல்வாரி கிளாஸ் சப்மரைன் அப்படிங்கிறது ஸோ அது வந்து டீசல் எலக்ட்ரிக், இந்தியன் நேவியோட டீசல் எலக்ட்ரிக் கிளாஸ் சப்மரைன் ப்ராஜெக்ட் P75 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைன், டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் செய்யணும்னா மேசகான் டாக் வந்து செய்கிறாங்க. மேசகான் டாக் லிமிட்டடில் இந்த இதை செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ஷிப்ஸ் இருக்குன்னா, ஸோ ஃபேஸ் 1ல் 6 ஷிப்ஸு, ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ கல்வாரி, கந்தேரி, கரஞ்ச், வேலா, வகீர், வக்ஷீர். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 2022ல் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2025ல் இதை கமிஷன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? லேட்டஸ்ட்டாக இதை பற்றி கேட்டாங்கன்னா ஐஎன்எஸ் வக்ஷீரை பற்றி உங்களுக்கு நியூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கோபால் வந்து காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். கோபால்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணணும். கொஷின் மார்க்குக்கு பதில் என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ 9 × 5 45, 45 × 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 135. அது இங்கே இருக்குது. ஸோ 5 × 7 35, 35 × 4 வந்து 140. ஓகே, அப்போது பேசிக்காக இது 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 × 5 25, 25 × 6 வந்து 150. அப்போ இங்கே கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 6 வரும். ஓகேங்களா? ஸோ 6 தான் நம்மளோட ஆன்சர். ஃபேர்லி சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன வரும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை இங்கேயே முடிஞ்சாலும் இதெல்லாம் எலிமினேட் ஆகுமோ அதை எலிமினேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ 6.25 ப்ளஸ் 5 × 4 20 மைனஸ் 5 டிவைடட் பை ஸோ 3/4 இன்ட்டு 15.8 இன்ட்டு மைனஸ் 3.4 வந்து இன்ட்டு 12.4. 12.4. ஓகே, ப்ளஸ் 5 × 2.4 வந்து 12. அப்போ 2.39 வந்து 11.95. ஓகேங்களா? ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா ஸோ இது வந்து 3.1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 6.25 ப்ளஸ் 15, 20 மைனஸ் 5 15. ஸோ 6.25 ப்ளஸ் 15 மைனஸ் ஸோ 3 × 3.1 9.3 ப்ளஸ் 11.95. ஸோ ரெண்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 21.25 டிவைடட் பை 21.25. ஸோ ரெண்டும் மேலே நியூமரேட்டர் சேம், டினாமினேட்டர் சேம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னா ஸ்மைலிங் புத்தா. ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் சக்தி வந்து செகண்ட் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 1974, செகண்ட் டெஸ்ட் வந்து 1998. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பொக்ரான் டெசர்ட்டில் ராஜஸ்தானில் தான். ரெண்டுமே பொக்ரான் டெசர்ட்டில் ராஜஸ்தானில் தான் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ மகாத்மா காந்தி யாரை வந்து பாலிட்டிக்ஸில் அவரோட குருவாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட். ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ ஹித்தவாடா அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் எழுதுறாரு. ஹித்தவாடா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர். அதே மாதிரி 1905 பனாரஸ் காங்கிரஸ் செஷனோட ஹெட்டாக இருக்கார். பனாரஸ் காங்கிரஸ் செஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே வருஷம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்ட்டு சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறார். ஓகேங்களா? ஸோ ஹித்தவாடான்னு ஒரு நியூஸ் பேப்பர். ஓகே, இதெல்லாம் அவரை பற்றின இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகே, விச் இஸ் த லாங்கஸ்ட் ரயில்வே இன் த வேர்ல்ட்? டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. ஓகேங்களா? டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. ஸோ இது எங்கேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா மாஸ்கோலேருந்து விளாடிவாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு இடத்து வரைக்கும் போகுது. ஸோ மாஸ்கோலேருந்து விளாடிவாஸ்டாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9289 கிலோமீட்டர்ஸ் லென்த்து.
ஓகேங்களா. ஸோ 9289 கிலோமீட்டர்ஸ் லென்த். ஸோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நார்த் டு சவுத் காஷ்மீர் டு கன்னியாகுமரி 3300 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ இது வந்து 9289 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ லிட்மஸ் சொல்யூஷன் எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா லிச்சன்ஸ். ஓகேங்களா. ஸோ லிச்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் இருக்கிற ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் இருக்கிற ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப், அதை தான் நம்ம லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ லிச்சன்ஸ்ன்னு தனியாக ஒன்றும் கிடையாது, ஆல்கேயும் ஃபங்கையும் கூட்டாக இருக்கிறது தான் நம்ம லிச்சன்ஸ்னு சொல்லுவோம். அது இருந்தால் லிட்மஸ் சொல்யூஷனை நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுற ஏரியாவில் இருக்கிற ஃபார்மிங்கை நம்ம ட்ரக் ஃபார்மிங் சொல்லுவோம். அது ஏன் ட்ரக் ஃபார்மிங்னா, ஏன்னா வெஜிடபிள்ஸை வந்து டெய்லி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும்ல, அதனால அதை ட்ரக் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னா ஃபார்மிங் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரெண்டையும் சேர்ந்து பண்ணுறது. கலெக்டிவ் ஃபார்மிங்னா ஒருத்தங்களுக்கு லேண்டு சொந்தமாக இருக்காது, எல்லாரும் சேர்ந்து கூட்டாக பண்ணுறது. ஓகேங்களா. ஓகே. எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் விண்ட் எனர்ஜி? தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் விண்ட் எனர்ஜி, 20% அரௌண்ட் நம்ம இது. ஓகே. எது செகண்ட் ஸ்பாட் இன் ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னா வந்து ஸோ ஓகே. ஸோ அந்த பழைய டேட்டா விட்டுரும். ஸோ நியூ டேட்டா 2025 டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஆர்டரில் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இந்த வாட்டி ஆர்டரில் லாஸ்ட் டைம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து பிஐபியில் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணி அப்படியே அந்த ஆர்டரை கொடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் மிஸ் மேட்ச் ஆயிருந்துச்சு. ஸோ 2025 ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டோர் ஃபஸ்ட்டு, சூரத் செகண்டு, நவி மும்பை தேர்டு. நவி மும்பை வந்து தேர்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அண்ட் ஹவுசிங் அஃபேர்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்ன்ஸ், ரிசர்ச்சர். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்னாகவும் இருக்கலாம், ரிசர்ச் ஸ்காலராகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து தேர்டு. ஓகேங்களா. ஸோ எல்லோரும் தனியாகவும் இருக்கலாம், சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இதை வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 40, 30, 12 ஏதோ ஒன்று. ஸோ பேசிக்காக இந்த சென்ட்ரல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஏதோ ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ 12 கூட 8 ஆர் 28 சேர்த்துன்னு அது வரும். ஸோ 40 minus 22 equal to 18. 18 plus 12 equal to 30. இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 34 minus 10 equal to 24. 24 plus 10 equal to 40. ஸோ 24 plus 16 equal to 40. இங்கே 16. அப்போ சூப்பர். அப்போது 28 கூட 20 சேர்த்துட்டு ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணால் எனக்கு 43 வரணும். 28 கூட ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணிட்டு 20 சேர்த்தணும். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து 48 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 43. அப்போ எக்ஸுங்கிறது என்னென்னா 48 மைனஸ் 43 ஈக்குவல் டு 5. அப்போ அந்த கொஷின் மார்க் வர இடத்துல எனக்கு என்ன வரணும்னா 5 வந்து வரணும். ஓகே. அடுத்து இப்படி ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ 3 power 71 இதுன்னு. ஸோ பெரிய நம்பராக இருக்குன்னு நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ இப்போது 3 ஓட எக்ஸ்போனன்ஷியல் இருந்தால் 3 power 1 வந்து 3, 3 ஸ்கொயர் 9, 3 power 3 வந்து 27, 3 power 4 வந்து பார்த்தீங்கன்னா 81, 3 power 5 வந்து பார்த்தீங்கன்னா 243, 3 power 6 வந்து பார்த்தீங்கன்னா 729, 3 power 7 வந்து பார்த்தீங்கன்னா 2187. ஓகேங்களா. 3 power 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6600 மைனஸ் 39 வந்து 6561. ஓகேங்களா. ஸோ ரஃபாக வந்து 6561. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போது இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 3971, 3971. ஓகேங்களா. இப்போ ரிப்பீட் ஆகும்போது ஸோ இதே 3 power 60, 3 power 70 அப்படிங்கிறதும் அது உங்களுக்கு ரிப்பீட்டு தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிலிருந்து அந்த வேல்யூஸ் நம்ம எடுத்தோம்னா போதும். ஓகேங்களா. அண்ட் இப்போது 3ஆல் வர எல்லா எக்ஸ்போனன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பரில் தான் முடியுது. ஓகேங்களா. இப்போது ஒரு ஆட் நம்பரை தனியாக இருந்தால் ஆட் நம்பர், ஆட் ப்ளஸ் ஆட் ஈவனாக மாறும். மூணாவதாக ஒரு ஆட் நம்பர் ஆட் பண்ணோம்னா அது திரும்ப ஆடாக மாறிடும். இப்போ இங்கே 5 ஆட் நம்பர் இருக்குது. 5 ஆட் நம்பர் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக கடைசியாக வர்றது நமக்கு ஆட் நம்பராக தானே வரும். ஓகேங்களா. அப்போ 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகவே ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் 3 + 9 12, 12 + 27 உங்களுக்கு சாரி லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா 5ஆல் டிவிசிபிள் ஆகணும், லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும்.
ஸோ 3 + 9 வந்து பார்த்தீங்கன்னா 12, 12 + 7 வந்து 19, 19 + 1 20, 20 + 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23. ஓகேங்களா? ஸோ அப்போ 23 லாஸ்ட் 0 வரல, அப்போ 5ஆலையும் டிவிசிபிள் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி 7ஆலையும் இந்த செட் எடுத்தீங்கன்னா டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஒன்லி டிவிசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் மட்டும்தான். அடுத்தடுத்து 5 நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டிவிசிபிள் ஆக 11ஆல் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ 12 + 27 39, 39 + 81 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 120, 120 + 243 வந்து பார்த்தீங்கன்னா 363. ஓகேங்களா? 363 வந்து 330 + 33. ஓகே, இது வந்து 11ஆல் டிவைட் பண்ணலாம், இதையே 11ஆல் டிவைட் பண்ணலாம். 30 + 3 = 33ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 11ஆல் மட்டும்தான் இது டிவிசிபிள் ஆகும். ஸோ ஏன் நான் இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன், ரேண்டமாக ஏதாவது 5 எடுக்கலைன்னா எது எடுத்தீங்கனாலும் அதே ஆர்டரில் தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே ஆர்டர் தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் முதலே சொன்ன மேக்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். ரெப்பிட்டேஷன்ஸ் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஸோ 44 நமக்கு வரணும். ஸோ 4 × 9 36. ஸோ ப்ளஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா 44. ஓகே, 3 × 7 21, 21 + 6 27. 8 × 2 16, 16 + 2 4 வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகேங்களா? ஸோ அப்போ 20 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் BHEL. ஓகேங்களா? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. ஓகே, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் வரும். அதே மாதிரி USSRோட ஹெல்ப்போட 1957-58 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? 57 or 58 ரஃப்லி அந்த பீரியடில். இஸ் எ பார்ட் ஆஃப் செகண்ட் 5-year பிளான். ஓகேங்களா? செகண்ட் 5-year பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற மஹலனோபிஸ் மாடல் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட 70% ஆஃப் டர்பைன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷனுக்கான 70% எக்யூப்மெண்ட் வந்து BHEL தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 17 × 8 - 6 ப்ளஸ் ஸோ 27 × -3 ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, அதனால் ஃபஸ்ட் இங்கே போட்டுக்கலாம். 18 / 6 - 4. ஓகேங்களா? ஸோ 17 × 8 வந்து பார்த்தீங்கன்னா 126 வரும். 136 80 + 56 136 - 6 ப்ளஸ் ஸோ 18 / 6 - 4. ஓகேங்களா? ஸோ 136 - 6 வந்து 130 ப்ளஸ் ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 3 வரும். ஓகே, ஸோ 3 மைனஸ் சாரி அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, 27 - 3 24. ஓகேங்களா? ஸோ 24 / 6 4 - 4 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். 130 + 0 130 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 60 cm, ஹைப்போடென்யூஸ் வந்து 26. ஹைப்போடென்யூஸ் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 26 இருக்குது. ஸோ இது வந்து பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 5 12 13. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் ஹெச் வந்து ஹைப்போடென்யூஸ் 13 இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10 24 26 இருக்கும். ஸோ இது 26னா ஏதாவது ஒரு சைட் 24 ஆகும், இன்னொரு சைட் 10 இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்ன? ½ × பேஸ் × ஹெச். ஓகேங்களா? அப்போ ½ × 10 × 24. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 120. ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஹைப்போடென்யூஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ அது மோஸ்ட்லி பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 120 cm². ஓகேங்களா? ஸோ வேறு என்னெல்லாம் பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ் பார்த்துருக்கோம்? ஸோ 3 4 5 7 15 8 15 17. ஓகேங்களா? ஸோ அப்புறம் 10 5 12 3 13. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆயில் வெல் இந்தியாவில் எங்கே டிஸ்கவர் பண்ணால் திக்பாய் இன் அசாம். ஓகேங்களா? ஸோ இது போக நமக்கு வந்து பாம்பே ஹைலையும் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட அடுத்த ஆர்டர் ஸோ பார்த்தோம்னாமே தெரியும். CDE அப்புறம் F, KLM அப்புறம் N, VWX அப்புறம் Y, FNY. ஓகேங்களா? ஓகே, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சார்லஸ் பேபேஜ். ஓகேங்களா? ஸோ ஆலன் டியூரிங் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஆலன் டியூரிங்கை பற்றி பார்த்துருக்கோம். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ
பிரிட்டிஷ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவார். ஜெர்மன் கோடிங் எனிக்மா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பிரேக் பண்ண அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ சார்லஸ் பக்கனன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை 1930s இன்வென்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜான் ஆட்டன்சாஃப் வந்து இது பண்ணுவார். ஸோ சார்ல்ஸ் பேக்மேன் என்ன பண்ணுவார்னா கம்ப்யூட்டரில் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை தான் வந்து சார்ல்ஸ் பேக்மேன் வந்து இன்வென்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஓகே. A = 1, M = 13, R = 8 மிஷன்கிறது என்ன? ஸோ பேசிக்காக ஆல்ஃபபெட்டிக்கல் இதில் நம்பராஸ் மாற்றினோம்னா ஏக்கு 1ம் எம்முக்கு 13ம் ஆருக்கு 18 இருக்குது. அப்போ மிஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டுங்க. ஸோ எம் வந்து தெரியும் நமக்கு 13, I வந்து 9, S வந்து 19, S19, I அகெயின் 9, O வந்து பார்த்தீங்கன்னா 15, N வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 14. ஓகே. ஸோ 139, அப்போ இதுவும் போயிடும். 1919, ஓகே 1919, 915, ஓகே 91514. ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் அவ்வளோதான். ஓகே. ஸோ மொமெண்டம் கேட்டிருக்காங்க. மாஸ் வந்து 14, வெலாசிட்டி வந்து 28. ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி 14 into 28. ஸோ 14 into 14 வந்து 196, 196 into 2 392. ஸோ இதையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணதுனால யூனிட்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். 392 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து a man bought 2 articles for 3000 each. He sold one at 10% profit and another at 5% profit. Find the total percentage. ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதை ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிச்சி பேஸ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் திரும்ப சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஷார்ட்கட்டில் ரிவிஷன் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 ஆர்டிக்கலுக்குமே சேம் தான். ஓகேங்களா. காஸ்ட் ப்ரைஸ் 2 ஆர்டிக்கலுக்குமே சேம் தான். அப்போது நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருவோம். காஸ்ட் ப்ரைஸ் 2 ஆர்டிக்கலுக்கு சேமு. உன்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 10% ப்ராஃபிட்டு, இன்னோட செல்லிங் ப்ரைஸ் 10% லாஸ் அப்படின்னா நமக்கு நெட்டாக 0 வரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆவரேஜ் வந்து இது வந்துடும். அதே மாதிரி தான் காஸ்ட் ப்ரைஸ் சேமு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10% ப்ராஃபிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5% ப்ராஃபிட் அப்படின்னா ஸோ நெட்டாக எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட், டோட்டல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட ஆவரேஜ் 10 + 5 டிவைடட் பை 2, 15/2 is equal to 7.5%. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ என்ன நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 கிளாஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம முடிஞ்சளவு ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 10% ப்ராஃபிட், இது லாஸ்ங்கனால -10%, ஆவரேஜ் வந்து 0வாக இருக்கும்ல. அதே மெத்தட் தான், அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே. ஏதோ ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை மட்டும் நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 8. ஓகேங்களா. ஸோ 46 + 3 × 8 - 6 டிவைடட் பை 37 - 3/4 × 34 - 6 வந்து 28. ஓகேங்களா. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 7. ஸோ 46 + 24 - 6 டிவைடட் பை 37 - 3 × 7 வந்து 21. ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 18 வந்துடும். 46 + 18 வந்து பார்த்தீங்கன்னா 64 டிவைடட் பை 37 - 21 16. ஸோ 2 கேன்சல் பண்ணால் ஆன்சர் 4. ஓகே. ஸோ ஏதோ ஆன்சர் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 4 தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ BILR EFOO CJPT. ஓகேங்களா. ஸோ இது ஏதோ லிங்க் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ BILR EFOO CJPT. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது +3. ஓகேங்களா. BCDE FGHI LMNO OPQR. ஓகேங்களா. ஸோ சின்னதாக இருந்தால் நம்ம நம்பரிங் போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா. அப்போ சிக்கு அப்புறம் 2 எதுனா DEF. ஓகேங்களா. ஸோ எஃப்ல 1 தான் இருக்குது. ஸோ எடுத்தோடனே நமக்கு ஆன்சர் வந்துடும். இருந்தாலும் மற்ற செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. PQR
எஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வரும்னா OPQRS RS அப்போ Q. ஜே வந்து பார்த்தீங்கன்னா 10th லெட்டர் GHIJ FGSQ வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். சம்டைம்ஸ் நமக்கு ஃபஸ்ட் லெட்டரே இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கோட் லாங்குவேஜில் கரண்ங்கிறது 45 இருந்தால் அருண்ங்கிறது என்னவாக இருக்கும்? ஸோ கரண் 45 அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா பேசிக்காக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா 11 + 1 12, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 18 30 ஆயிரும், என் வந்து பார்த்தீங்கன்னா 31, ஏ வந்து 31, என் வந்து 14, ஸோ டோட்டலாக 45. ஓகேங்களா? ஆட் பண்ணால் 45 வரும். அப்போ அருண் அப்படிங்கிறது என்ன? ARUN. ஸோ நமக்கு ஆல்ரெடி லெட்டர்ஸுங்கிறனால 1 + 18 19, 19 + 14 வந்து 33, யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21, 33 அப்படின்னா 40, 33 + 20 54. ஓகேங்களா? ஸோ 54 தான் நமக்கான ஆன்சர். ஸோ கரண் வந்து 45னா அருண் வந்து 54. ஸோ எந்த இண்டஸ்ட்ரி வந்து ஹையஸ்ட் எமிட்டர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னா எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ எரிபொருள் உற்பத்தி, எரிசக்தி உற்பத்தி இல்லை வந்து அதை தெர்மல் பவர் பிளான்ட்டில் உங்களுக்கு அதிகமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இதை எமிட்டர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஓசோன், அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைட்ஸ், இதெல்லாம் மீத்தேன், இதெல்லாமே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகே, அது போக வாட்டர் வேப்பரும் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேங்களா? பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்லுவோம்ல, க்ரீன் ஹவுஸ் கேஸ். இதெல்லாம் என்ன குளோபல் வார்மிங்க்கு மிகப்பெரிய காரணம் இதெல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக மற்றது கம்மி, மற்றது இல்லைன்னா மற்றது இதை விட கம்மி. ஓகேங்களா? ஸோ இது அடுத்து இது பண்ணுங்க 27 14 23 டேஷ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5, ஸோ இது 7, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9. ஸோ 5 7 9க்கு அப்புறம் என்ன வரணும்? 11. அப்போ 23 + 11 = 34. ஓகேங்களா? ஸோ 34 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து ஏ இஸ் டாலர் தேன் பி. ஏ வந்து பியை விட டாலர், பி இஸ் டாலர் தேன் சி, டி இஸ் ஷார்ட்டர் தேன் பி பட் டாலர் தேன் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ டி வந்து ஷார்ட்டர் தேன் பி ஆனால் சியை விட டாலர். அப்போ டி வந்து என்னென்னா டாலர் தேன் சி. ஏன்னா டாலர் தேன் ஏ அண்ட் பி கிடையாது, ஷார்ட்டஸ்ட்டும் கிடையாது, டாலர் தேன் பி கிடையாது, ஷார்ட்டர் தேன் பின்னே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ டி இஸ் டாலர் தேன் சி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் எந்த சிட்டியில் ஆவரேஜாக அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம ரஃபாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிரேவோட மினிமம் லெவலே இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே, ஸோ எல்லோ வந்து இங்கே மட்டும் அதிகமாக இருக்குது, மற்றது எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளூவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் கிரேவோட அதிகமாக இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ப்ளூ கிரேவோட கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே வந்து எதுக்கு அப்படின்னா சிடிசி தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஷார்ட் விமன், ஒயிட் ஹேட் பீப்புள், இண்டியன்ஸ், இவங்க 3 பேர்த்துக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் தான், ஸோ ஓவர்லேப்பாகவும் இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ should elections be conducted for students union in education institutions? ஓகேங்களா? அதுக்கான ஆர்குமெண்ட் கொடுத்துருங்க, இது எது வேலிட்னு பார்க்கணும். ஆமாம் அப்படின்னா, ஏன்னா எலெக்ஷன் இது பண்ணாங்கன்னா ரைட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை அத்தாரிட்டிஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை அது படிக்கிறக்காக காலேஜ், அது தேவையில்லாத ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு ஒரு இது பண்ணும். ரெண்டுமே வேலிடான ஆர்குமெண்ட் தான். ஸோ போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங். ஓகேங்களா? இங்கே எஸ்ஸா நோவா அப்படிங்கிறதுல எஸ்ஸுக்கான ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா, நோவுக்கான ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு கோட் லாங்குவேஜில் ராமன், ஓகே, முன்னால் பார்த்து அதே மாதிரி தான். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 18, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 18 + 1 19, எம் வந்து பார்த்தீங்கன்னா 13, 19 + 13 வந்து 32, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 33, என் வந்து பார்த்தீங்கன்னா 14, ஸோ 47 = 47. அதே இதில் அர்ஜுன், ஓகேங்களா, ARJUN. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அருண்கிறதே வந்து நமக்கு 54 வரும், பட் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏ வந்து 1, ஆர் வந்து 18 19, ஜே வந்து 10 29, யூ வந்து பார்த்தீங்கன்னா 21 50, என் வந்து பார்த்தீங்கன்னா 14, ஸோ 64 74 ஸோ 19 29 50 64, ஆமாம் 64. ஓகே, ஸோ ஆமாம் முன்னால் 54 வருது, 10 வந்து ஜே, ஸோ அப்போ 64. ஓகேங்களா? ஓகே, ஸோ ரீடிங் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட்னா ஏபிசிடியிலேருந்து படித்தோம்னா
5th letter to the right of 14th letter. 14th letter என்ன n, அதுலேருந்து 5th letter, அதுலேருந்து 5th letter 19th letter. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 14th letter, அதுலேருந்து 5th letter, 19th letter, 19th letter வந்து எஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு கோட் லாங்குவேஜில் ஃபார்வேர்டுங்கிறது ஒரு இதில் எழுதியிருக்காங்க, வாட்டர்னு எழுதியிருக்காங்க, ரிட்டார்டுங்கிறது எப்படி எழுதியிருப்பாங்க, RETARD. இதில் வந்து REயை நம்ம விட்டுருவோம், ஏன்னா ஃபஸ்ட் இது சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட்டே விட்டுருவோம், டிஏ விட்டுருவோம். TARக்கு மட்டும் என்னென்னு பாருங்கள். ஸோ வாட்டரில் T வந்து பார்த்திங்கன்னா 7, A வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5, R வந்து பார்த்திங்கன்னா 3. 753 எதில் சென்ட்ரல் இருக்குது, இதில் மட்டும்தான் 753. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணுங்க அதில். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா டக்குன்னு அண்டர் 20 செகண்ட்ஸில் நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு கோட் லாங்குவேஜ் லாஸ்ட்டுங்கிறது 1 2 3 4 புக்குங்கிறது இந்த இதில் டோஸ்ட் அப்படிங்கிறது என்னவா எழுதியிருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் T வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டீயை செக் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா 4 இங்கே அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓக்கு மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஓக்கு வந்து 6, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. 6 2 3 எதில் வருதுன்னா இதுதான் 6 2 3. ஓகே, அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறையா கோடிங் அண்ட் டீகோடிங் வந்திருக்கு. அண்டு நான் எப்போவுமே இதுதான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 கொஷின் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் யோசிக்காதீங்க. சம்டைம்ஸ் நமக்கு லக்கு வந்து லாஸ்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் எல்லா கொஷினையும் முடிஞ்சதை சால்வ் பண்ணவும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 9 81 65 61. ஓகேங்களா? ஸோ 9 ஸ்கொயர் 81, 81 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6561, இது 6561 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எப்படி சால்வ் பண்ணுறதுனா, இது நல்லா கவனிங்க. இது சால்வபிள் பை 9, டிவிசிபிள் பை 9னா, ஓகே, ஏன்னா 9 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டே போகிறோம். அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ஈக்குவல் டு 9ஆக இருக்கணுமா? சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ஈக்குவல் டு 9ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் எதெல்லாம் சேர்த்துனா 9 வருமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, 6 to 1 சேர்த்துனா 9 வரும், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது 4 3 4 6 வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக 17 வரும். அப்போ இது நாட் டிவிசிபிள். ஓகேங்களா? இங்கே திரும்ப 6 2 1 இது சேர்த்துனா 9, 4 2 3 சேர்த்துனா 4. ஓகேங்களா? ஏன்னா 4 2 3 வந்து 9 வரும். ஸோ மிச்சம் 4 இருக்குது, அப்போ இதுவும் டிவிசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 7 and 2 வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 9 ரிமூவ் ஆகிடும். திரும்ப 6 and 3. ஓகேங்களா? 4 4 1. ஓகேங்களா? ஸோ இது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது டிவிசிபிள் பை 9. ஓகேங்களா? இங்கே அடுத்து பாருங்கள் 7. ஓகே, 7 and 2 கேன்சல் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் 6 2 1, 6 2 1 வந்து 9. ஓகேங்களா? இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 4 4 இருக்குது, டோட்டல் பண்ணால் 8. அப்போ திஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9. அப்போ இந்த ஒரே நம்பர் தான் டிவிசிபிள் பை 9. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக இருக்குன்னு அதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கூடாது. 6 5 6 1 ஸ்கொயர்னு 6 5 6 1 into 6 5 6 1 மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிவிசிபிலிட்டிக்கான ரூல் என்ன படித்தோம், 9ஓட ஸ்கொயர் பண்ணிட்டோ க்யூப் பண்ணிட்டோ என்ன பண்ணாலும் அது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 9ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஏதாவது டிவிசிபிள் பை 9ஆன்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணால் 9 வருதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ஏன்னா அதை ஆட் பண்ண திரும்ப 9 தானே வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி செக் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே, இங்கே கூட நம்ம 6 and 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 4 + 4 8. ஓகே, ஸோ இதில் எத்தனை 3s இருக்குது, 9 ஃபாலோ பண்ணணும், ஆனால் 8 முன்னால் இருக்கணும். ஸோ இங்கே வந்து 8 3 9. ஸோ பேசிக்காக ஃபாலோட் பை 9 ப்ரிசீடட் பை 8னா எத்தனை 8 3 9 செக் பண்ணுங்கள். இங்கே ஒரு 8 3 9, இங்கே ஒரு 8 3 9, இங்கே ஒரு 8 3 9, இங்கே 8 3 0, இங்கே வேற எங்கேயும் இல்லை. ஸோ 3 8 3 9 இருக்குது. ஸோ 3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக 3 ஃபாலோட் பை ப்ரிசீடட் பை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எழுதினீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிடச்சிடும். அப்போ 839 சர்ச் பண்ணுறது ஈஸி. 3யை சர்ச் பண்ணி அதுக்கு பின்னால் 9 முன்னால் 8ங்கிறது ரொம்ப கஷ்டம். 839 சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ 3 27 243. ஓகேங்களா? 3 into 9 27, 27 into 9 243, 243 into 9. ஓகேங்களா? ஸோ 3 into 9 லாஸ்ட்டாக எதில் முடியும், 7ல் முடியும். 7ல் முடிகிற எத்தனை நம்பர் இருக்குது, ஒரே நம்பர் தான். ஓகேங்களா? ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 3யையும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 27. ஓகேங்களா? அப்போ 3யை லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கிற ஒரு நம்பரையும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எப்போவுமே 7 தான் லாஸ்ட் டிஜிட்டாக வரும்.
அந்த 7ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஃபுல்லாக சால்வ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம சால்வ் பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ ஆகுது? 20 செகண்ட்ஸ் தான் ஒரு சம்முக்கு ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை வந்து 2 பிளேஸ் மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சவுத் ஈஸ்ட்டை 2 பிளேஸ்னால் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஈஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் போயிடும். ஓகேங்களா? செகண்ட் பிளேஸ் வந்து நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூவ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு என்ன டைரக்ஷனாக இருக்கும்? ஓகேங்களா? அப்போ வெஸ்ட்டு என்ன டைரக்ஷனாக இருக்கும்? ஸோ வெஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது, அதை ஒரு டைரக்ஷன் மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து வெஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட்டாக மாறிடும். திரும்ப 2வது பாயிண்ட் மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து வெஸ்ட்டு வந்து சவுத்தாக மாறிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? வெஸ்ட் வந்து சவுத்தாக மாறிடும். ஓகே. ஸோ சவுத் ஈஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட்டாக மாறுதுன்னா அந்த ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் 2 பாயிண்ட் மூவ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹேண்டில் தம்பு இருக்கும், கையில் விரல் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பேனால் என்ன நீட்டிகிட்டு இருக்குன்னா நிப்பு. சரிங்களா? பேனால் நிப்பு நீட்டிகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ பாயிண்ட் நவீன் வாக்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்க, ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து நவீன் வந்து ஈஸ்ட் 3 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் டேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப 3 கிலோமீட்டர் நடக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப லெஃப்ட் டேர்ன் பண்ணிட்டு 4 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண டைரெக்ஷன்லேருந்து எங்கே இருக்கான்? ஸோ இதுதான் ஸ்டார்டிங் டைரெக்ஷன். ஸ்டார்டிங் டைரெக்ஷன்லேருந்து கொஞ்சம் சைடில் இருக்கான். அப்போ வந்து இது இந்த டைரெக்ஷன் போட்டோம்னா ஸோ நார்த்துக்கு இந்த பக்கம் இருக்கான். அப்போ நார்த் வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இஸ் இன் நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம போன மாதிரி இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக போகலை. நம்ம பேசிக்காக எல்லாமே ஷார்ட்கட் அப்ரோச்சில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃபர்தராக வர கிளாஸஸ்லையும் நம்ம பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே சால்வ் பண்ணும்போது முடிஞ்சளவு ஷார்ட்கட் அப்ரோச்சஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் டார்கெட் வந்து 90 மினிட்ஸில் 100 கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் 12 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள் பேஸை பிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு காலைல இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் PYQ செஷனில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.